வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, ஷீல்டு ரியூனியன் ஆகுமா? ஆகாதா? அது இல்லாம ஜான் சீனா WWE ஒரு புது கான்ட்ராக்ட் ரீசைனிங் பண்ணியிருக்காராம். இத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னாரு. அதாவது "ப்ரோ ஷீல்டு திரும்பி ரியூனியன் ஆகுமா? ஆகாதா ப்ரோ? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ" அப்புட்ன்னு சொன்னாரு. அதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது ஷீல்டு ரியூனியன் ஆகுமா அப்புட்ன்னு கேட்டா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஷீல்டுல இருக்க யாருமே இப்ப இல்ல. ஏன் இல்ல அப்புட்ன்னு கேட்டா, அதாவது டீனாம்ஸ் இப்ப AEWல இருக்காரு. இப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் அந்த பிளட் லைன் ஸ்டோரி லைன்ல அவரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டா அவரு போய்க்கிட்டு இருக்காரு. அது இல்லாம செத் ரோலின்ஸ் ரா பிராண்ட சேர்ந்தவரு. அது இல்லாம இப்ப செத் ரோலின்ஸ்க்கு இன்ஜூரி அப்படிங்கிறனால அவரும் இப்ப மெடிக்கலி கிளியரா இல்ல. அவரும் ரெஸ்ட்ல இருக்காரு. அப்படி திரும்பி ரிட்டர்ன் வந்தாலும் அவர் இன்னொரு ஒரு ஸ்டோரி லைன்ல போறதுக்கு தான் அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஆனா, இந்த ஒரு சூழ்நிலையில திரும்பிலாம் ஷீல்டு ரியூனியன் ஆகுமா அப்புட்ன்னு கேட்டா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் ஷீல்டு ரியூனியன் ஆகுறதுக்கு சில நாட்கள், சில காலங்கள், ஏன் சில வருடங்கள் கூட ஆகலாம். அதனால சொல்றேன், ஷீல்டு ரியூனியன் அப்படிங்கிறது ரொம்பவும் லேட் ஆகும். அது ஷீல்டு ரியூனியன் ஆகலாம். அப்படி இல்லாட்டி ஆகாம கூட போகலாம். ஏன்னா, இப்ப செத் ரோலின்ஸும் சரி, ரோமன் ரெயின்ஸும் சரி WWEல தான் இருக்காங்க. ஆனா, டீனாம்ஸ் AEWல இருக்காரு. அதாவது AEWல இருக்க நம்முடைய டீனாம்ஸ் WWEக்கு வர மாரி எந்த ஒரு ஐடியாலுமே கிடையாதாம். அதாவது நான் WWEக்கே வரல. என்னோட கடைசி கெரியர கூட நான் AEWலயே முடிச்சுக்கிறேன். அப்படிங்கிற மாரி நம்முடைய டீனாம்ஸ் சொல்றாரு. அதனால வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம். அதாவது ஃபியூச்சர்ல ஷீல்டு ரியூனியன் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம் நண்பா. வீடியோ பார்க்குறீங்க. ஆனா, வீடியோ பார்க்குற யாருமே வீடியோவுக்கு லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. என்னதான் இம்பார்ட்டன்ட்டா வீடியோ போட்டாலும், ஒருத்தன் கூட வீடியோவ பார்க்கவும் மாட்றீங்க. அந்த வீடியோக்கான லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சமாச்சும் அந்த ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க நண்பா. லைக் பண்றதுனால என்ன ஆயிற போகுது சொல்லுங்க? ஏன்னா, இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ பத்தி ஒரு பர்ட்டிகுலரான வீடியோ ரெடி பண்ணி போட்டேன். ஆனா, யாருமே பார்க்கவே இல்ல. அடுத்த வாரம் நடக்கப்போற மண்டே நைட் ராவ்ல நம்மளுடைய ஐசி டைட்டிலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க நம்மளுடைய பிரான் பிரேக்கர் கூட இன்டர் கான்டினென்டல் சாம்பியனுக்காக மோதலாம். அதாவது இந்த டோர்னமெண்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய இயா டிராகனு, நம்மளுடைய செய்மஸு, அப்புறம் ரெய்மஸ் ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் லிக்விட் கைசரு, அப்புறம் சாட் கேபிளு, நம்மளுடைய பேட்ரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜேவுசோ, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யார் இருக்கான்னு தெரில. அவரோட பேர் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க 8 பேரும் தான் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராவ்ல அந்த ஐசி டைட்டிலுக்காக மோத போகிறாங்க. இதில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள் நண்பா. ஆனால் ஜேவுசோ தான் வின் பண்ணுவார். வின் பண்ணி நம்மளுடைய பிரான் பிரேக்கர் கூட ஐசி டைட்டிலுக்காக சேமி ஜெயின் தான், அதாவது நம்மளுடைய ஜேவுசோ தான் மோதுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியல. ஆனால் நீங்கள் யார் மோதினா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்தை என்னன்னு மறக்காமல் சொல்லுங்க நண்பா. அதாவது ஜேவுசோ தான் வின் பண்ணுவார்னு நான் சொல்லல. சில சோர்சஸில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் சொன்னேன். அதாவது உங்களுக்கு யார் வின் பண்ணி அதாவது நம்மளுடைய பிரான் பிரேக்கர் கூட மோதினா நல்லாயிருக்கு அப்படின்னு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவில் நம்மளுடைய WWE ட்ரூ மேக்கின்டருக்கும் நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் பேஸ் இந்த பெர்லினில் ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மேட்ச் நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் ட்ரூ மேக்கின்டருக்கும் 2வது தாட்டி நடக்குது. அதாவது இந்த மேட்ச் ஒரு ஸ்டிப்புலேஷனில் நடக்க போகுது. இந்த மேட்ச் ஸ்ட்ராப் மேட்சாக நடக்க போகுது. அதாவது ஸ்ட்ராப் மேட்ச்னால் வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது 2 பக்கம் பெல்ட்டை கட்டிக்கிட்டு இங்கிட்டு ஆட்டிக்கிட்டு அலையிறது ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அதாவது இந்த ஸ்ட்ராப் மேட்ச் அப்படின்னா, அதாவது 2 பேர்த்து, அதாவது ரெஸ்லரோட 2 கையிலையும் அந்த ரிங் மாதிரி பெல்ட் மாதிரி இருக்கும். அதை கட்டியிருப்பாங்க. அதில் தான் மேட்ச் பண்ணுவாங்க. இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு ரொம்ப விறுவிறுப்பாகவும் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய டேனியல் பிராயனுக்கும் நம்மளுடைய பிரே வாய்ட்டுக்கும் நடந்திருக்கு. அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட 2021 21 தெரியல. அப்போ நம்ம ட்ரூ மேக்கினருக்கும் நம்மளுடைய கேரியன் கிராஸ் கூட அந்த மேட்ச் நடந்துச்சு. ஏன்னா இந்த மேட்ச்சில் உண்மையிலுமே நம்ம ட்ரூ மேக்கினரும் சரி, நம்மளோட சிஎம் நடந்தால் உண்மையிலுமே நல்லாயிருக்கும். இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், இதில் நம்மளுடைய சிஎம் பங்க் வின் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் அப்படி சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால், ஏன்னா சம்மர் ஸ்லாமில் நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் நம்மளுடைய சிஎம் பங்கை க்ளீனாக பீட் பண்ணிட்டார்ல. அதனால் இப்போ பேஸ் இந்த பெர்லினில் இந்த மேட்ச்சில் நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் தோற்றுருவார். நம்மளுடைய சிஎம் பங்க் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா சம்மர் ஸ்லாமில் நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வின் பண்ணார். அதனால் பேஸ் இந்த பெர்லினில் நம்மளுடைய சிஎம் பங்க் வின் பண்ணால் தான், அதாவது இவர் ஒரு பாயிண்ட்டு, இவர் ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அதாவது பேட் பிளட்ல ஹில் இன் எ செல் மேட்ச் நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கும் நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும்
ஹில் இன் அ செல் மேட்சாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய சிஎம்எங் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ப்ரோ, அப்போ இந்த மேட்ச்சில் நம்முடைய சிஎம்எங்க்குக்கும் நம்முடைய ட்ரூ மேக்கின்டருக்கும் நடந்துச்சு அப்படின்னா, நம்முடைய சித்ரோன்ஸ் கதை என்ன ப்ரோ? இவர் வந்து இதில் ஒரு ரோல் பண்ணாரே, அவர் எங்கே ப்ரோ? அவர் காணாம போயிட்டார் அப்படின்னா, அவர் இருந்த இடம் தெரியாமல் காணாதான் போயிட்டார். இவர் வந்து இந்த ஒரு ஸ்டோரியில ஆட் ஆக மாட்டார். அதாவது 2025க்கு அப்புறம் 25ல் தான் நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய சித்ரோன்ஸுக்குமான ஒரு புதிய ஒரு ஃபியூடை WWE கிரியேட் பண்ண போகிறாங்களாம். வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம் எப்படிப்பட்ட ஃபியூடெலாம் WWE போகுது அப்படிங்கிறத. ஆனால் கண்டிப்பாக இந்த பேஷ் இந்த பெர்லியில் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் சிஎம் பங்க் மேட்ச்சில் சிஎம் பங்க் தான் வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி 99% வந்து வாய்ப்புகள் போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பேட் பிளட்லைனில் இவங்களுக்கு ஒரு மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்சில் கூட ஹில் இன் அ செல் மேட்சாக நடக்கும். அதாவது பேட் பிளட் லைன் பேப்பரில் ஹில் இன் அ செல் மேட்சாக தான் நடக்க போகுது. இதில் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. அதாவது இதில் வந்து பேஷ் இந்த பெர்லியில் நடக்க போகுதுல்ல, இதில் சிஎம் பங்க் வின் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை ட்ரூ மேக்கினர் வின் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. WWE இப்போ மெர்கண்டைஸ் சேல்ஸில் யாரெல்லாம் ஃபஸ்ட் இடத்துல இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம WWE வெளியிட்டிருக்காங்க. அதில் இது வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி வெளியிட்டது. அதாவது மெர்கண்டைஸ் சேல்ஸில் யார் ஃபஸ்ட் இடத்துல இருக்கார் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸோட அந்த ஓடி டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸோட திரும்பி அந்த ஓடியோட ஹேண்ட் லைனு, அதுக்கப்புறம் நம்ம ஜான் சீனாவோட அந்த ஃபேர்வெல் டூரு, அதுக்கப்புறம் நம்முடைய சிஎம் பங்கோட இந்த டிஷர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்காங்க, இவங்களோட மெர்கண்டைஸ் சேல்ஸ்லாம் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட WWE சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கா அப்படின்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அப்படின்னா வீடியோ லென்த் ஆகிரும், அப்புறம் எவனும் பார்க்க மாட்டீங்க. ஆனால் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கடந்த 3 வருஷமாக WWE நடந்த மேட்சஸில் யாரெல்லாம் டிஃபீட் பண்ணி யாரெல்லாம் வின் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த அட்டவணை தான். அதாவது நம்முடைய ஆர்கே ப்ரோவை டிஃபீட் பண்ணி நம்முடைய ஏஜி ஸ்டைலும் நம்முடைய ஓமோஸும் வின் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரா டாக் டீம் சாம்பியனாக இருப்பாங்க. இதை மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த 3 வருஷத்தில் நடந்திருக்கு. இல்லை மெயினான விஷயம்னா ரோமன் ரெயின்ஸுக்கு நம்முடைய ஜான் சீனாவுக்கு மேட்ச் நடந்திருக்கு. அப்போ நம்முடைய பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்தது அப்படிங்கிற மாதிரி பல செட்மெண்ட்லாம் இதில் நடந்திருக்கு. இதில் என்ன ஏது அப்படின்னு நீங்களே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க நண்பா. நான் சொன்னேன் அப்படின்னா ரொம்ப லென்த் ஆகிடும் வீடியோ, அதனால சொல்கிறேன். உங்களோட 16 டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான் சீனா வந்து இப்போ ரீசெண்டாக WWE வந்து ஒரு புதிய ஒரு கான்ட்ராக்டை சைனிங் பண்ணியிருக்காராம். அது எந்த மாதிரி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இன்னும் லீக் ஆகலை. ஆனால் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுதாண்ணா. இப்போ ஜான் சீனா முழுக்க 2025லேருந்து ஒரு ஃபுல் டைமாக WWE தான் ஒர்க் பண்ண போகிறாரு. அதாவது 2025லேருந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரா போக போகுது. அதனால் நம்மளுடைய WWE தான் நம்மளுடைய 2025ல் நம்மளுடைய ஜான் சீனா இருக்க போகிறாரு. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஜான் சீனா வந்து 36 டேட்ஸ் கொடுத்துருக்காரு நம்மளுடைய WWE. அதாவது ரா, ஸ்மாக்டவுன், NXT, லைவ் இவென்ட் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தம் 36 டேட்ஸை நம்மளுடைய ஜான் சீனா WWE கொடுத்துருக்காரு. அதனால நம்மளுடைய ஜான் சீனா வந்து WWE ஒரு புது கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் தெரிய வந்திருக்கு. அதாவது நம்மளுடைய இப்போ ரூமர் என்ன இருக்குன்னா, கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுனால அதாவது நம்மளுடைய ஜான் சீனா வந்து 2025 ஃபுல்லாக WWE அப்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்க ஏதாவது ஒரு ஷோஸில் வந்து நம்மளுடைய ஜான் சீனா வந்து அப்பீரியன்ஸ் ஆவார். அதாவது 2026ல் கூட ஏதாவது ஒரு மோர் டைம் ஏதாவது ஒரு ஷோ, அதாவது ஸ்மாக்டவுன் ராவில் வந்து அப்பீரியன்ஸ் ஆவார். அப்படிப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் கான்ட்ராக்ட் ரீசைனிங் பண்ணிட்டாராம். ஆனால் எந்த மாதிரி கான்ட்ராக்ட் அப்படின்னு தெரில. அப்படி டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நண்பா. வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வீடியோ பார்க்குற யாருமே வீடியோவுக்கு லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பா. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது நண்பா.